வெல்கம் டு ஜேஎன் மேக்ஸ். நான் உங்கள் ஜான்சன். எல்லாரும் வெற்றிகரமாக +2 ப்ராக்டிக்கல் எக்ஸாமை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த 2 வீக்ஸை நம்ம சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் 12th சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எவ்ரி இயர் பல மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாப்டர் எதுனா இந்த 12th சாப்டர் தான். அதனால் இந்த 12th சாப்டர் 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த சாப்டரில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் 12.6 12.8 அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த 12.8 அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 12.1ல் செகண்ட் சம்மு, தேர்ட் சம், ஃபோர்த்து சம், எயித்து சம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் அந்த செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நல்லா பார்த்துக்குங்க. இந்த எக்ஸாம்பிள் 12.8 போல் இந்த எயித்து கொஸ்டின், இதில் சப்டிவிஷன் இருக்கும். ஒரு சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிளை பொறுத்தளவுக்கு எல்லா சம்மும் பார்த்து தான் ஆகணும். ட்ரூத் டேபிள் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ட்ரூத் டேபிளை எல்லா சம்மையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.2ல் 8th சம்மு, 9th சம்மு, 10th 11th 12th இது எல்லாமே ட்ரூத் டேபிள் தான். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இதில் 5 மார்க் லிமிட்டட் 5 மார்க் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்ரி இயர் நமக்கு ட்ரூத் டேபிள், சரியா, எவ்ரி இயர் ட்ரூத் டேபிள் தான் கேட்குறாங்க. சப்போஸ் ட்ரூத் டேபிள் கேட்கலன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கணும். நமக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நமக்கு அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த எக்ஸசைஸில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நமக்கு 5 மார்க்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சம் 2 சம்மையும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துங்க. அது ஈஸியாக இருக்கும். மாடலோ சம்மில் அடிஷன் மாடலோவும் மல்டிப்ளிகேஷன் மாடலோ வச்சு வர்ற சம்மு. அடுத்தது எக்ஸசைஸ் 12.1ல் 5th சம்மு, 9th சம்மு, 10th சம். இந்த சம்மை நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 12.2ல் 14th சம்மு, 15th சம். நமக்கு ட்ரூத் டேபிள் PQR அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு 5 மார்க் தான். இதில் நமக்கு இந்த 14th சம்மும் 15th சம்மும் PQR 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அதை நல்லா பார்த்துங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதை எல்லாருமே பார்க்கலாம். டாப்பர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டாலும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். இப்போ டாப்பர்ஸ் பார்க்க வேண்டிய கான்செப்ட் எதுனா தியரம் 12.1, 12.2 இது 2 ஈஸியான தியரம் தான். ஓகேவா? அந்த 2 தியரத்தையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டேபிள் 12.1ல் அந்த டேபிள் காலத்தை நல்லா மெமரைஸ் பண்ணுங்க, இல்லை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிளில் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 9 ஈக்குவலன்ஸ் இருக்குது. நமக்கு ஈக்குவலன்ஸ் லாஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈக்குவலன்ஸ் லாஸ்லாம் நல்ல ஸ்டேட்மெண்ட்டோட நல்லா மெமரைஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதில் 5 மார்க் கொஸ்டினும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது PQR வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டியூவாலிட்டி அந்த டெஃபினேஷனும் நல்லா பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிளில் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அதில் இருக்கிற ட்ரூத் டேபிளை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு மாடுலோ அரித்மேட்டிக். ஓகேவா? மாடுலோ அரித்மேட்டிக்கில் அடிஷன் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 2 5 மார்க் பார்த்துருக்குறோம். எக்ஸாம்பிளில் 12.9 12.10. ஓகேவா? இதில் 1 மார்க் கான்செப்ட் ஓரியன்டாக எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அடிஷன் மாடலோ மல்டிப்ளிகேஷன் மாடலோ இதை எல்லாத்தையும் நம்ம டாப்பர்ஸ் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதில் மார்க்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேவா? இதில் ஒரு
10 மார்க்ஸ் கம்பல்சரி எவ்ரி இயர் வந்து கேட்குறாங்க. அதனால் அந்த 10 மார்க்ஸை வந்து ஃபுல்லாக வாங்குறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.